பூரியும் பலாக்கொட்டை வச்சு ஒரு குருமாவும் ரெடி பண்ணலாங்களா? இதுக்கு குருமாவுக்கு வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சோம்பு கொஞ்சம் போட்டு இந்த எடுத்து வச்சதெல்லாம் கட் பண்ணி வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம் போட்டுட்டு கரகரப்பாக முதல்ல அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இந்த அரைச்ச மசாலாலேயே உப்பு, மஞ்சள் தூள், புதினா இதெல்லாம் போட்டு இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு எண்ணெய் ஊற்றி இதை பொரிச்சிடுங்க. இது பொரிஞ்ச உடனே பலாக்கொட்டைங்களை அதில் போட்டு கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோவில் நல்லா கொதிக்கட்டும். அந்த பச்சை வாடெல்லாம் போய் குருமாவோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி விட்டிங்கன்னா இப்போது இது குருமா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ இதுக்கு பூரிக்கு இப்போ அடுத்து ரெடி பண்ணணும். நான் மேடையில் தேய்ச்சி எடுக்கிறதுனால மேடையை நல்லா சுத்தம் பண்ணி முதல்ல இந்த டைல்ஸ் மேலேயே அப்படியே இது பண்ணிக்கணும். நிறைய பேர் இப்போ அப்படி தானே பூரி தரட்டுறோம் இல்லை சப்பாத்தி தரட்டுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சோப் போட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாவு, கோதுமை மாவு, மைதா மாவோ ஏதோ, இது நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், போட்டு உப்பு போட்டு கலரி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி இப்படி ஊற்றுனீங்கன்னா இப்படி சொயின்ட்டுன்னு பொரியும் பாருங்க. அந்த அளவுக்கு சூடு ஆகணும். அப்போ தான் பூரி சாஃப்டாக நல்லா புஃபியாக வரும். இது பூரி மாவு ரொம்ப நேரத்துக்கு முன்னையே பிசைஞ்சு வச்சு சுடணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அதை ஊற விடணும் அப்படின்ட்டுலாம். எப்போ சுட போகிறீங்களோ அதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னே மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, இது ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் அழுத்தமாக பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா உப்பியும் வராது, அதே சமயம் எண்ணெயும் குடிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் இது, ஆனால் பூரி சுட்டதுக்கப்புறம் இந்த பூரி சாஃப்டாகவே இருக்கும். இப்போ மாவு மேடை மேலே மாவு போட்டுருங்க. அதுக்கு முன்னே இந்த மாவு எல்லாத்தையும் ஈக்குவலான அளவில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டுறப்போ நல்லா கொஞ்சம் கூட அந்த வெடிப்பு இல்லாமல் உருட்டினீங்கன்னா பூரி அழகான ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இல்லைன்னா நிறைய மேப்புங்களை ரெடி பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு பூரி தரட்டுறப்ப கூட ரொம்ப அழுந்த தேய்க்காதீங்க. அது உள்ளே இருக்கிற ஏர் வெளியில் போயிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி லேசாக உருட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற சைஸில் எடுத்துக்கலாம். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இது மேல் மாவெல்லாம் இதில் ஒட்டி இருக்கு இல்லைங்களா, இது எல்லாத்தையும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இல்லைன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொரித்து எடுக்கிறப்போ இந்த மேல் மாவெல்லாம் அடியில் கசண்டு மாதிரி நின்றுடும். அப்புறம் பொரிக்கிற பூரிங்க ரொம்ப இந்த கருப்பாக ஒரு மாவு பூசின பூரி மாதிரி ஆகிடும். அதனால் நிதானமாக இந்த மாதிரி தேய்ச்சி மொத்த பூரியும் தரட்டி போட்டு அதுக்கப்புறம் சுடணுன்ட்டு போகாதீங்க. ஒரு 5-6 பூரி மட்டும் தரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் அதுக்குள்ளே இது தரட்டுறப்பவே கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடுறதுக்கு வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா பூரியை போடுங்க. அப்போ இப்படி போட்டுட்டு இப்படி லேசாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா பூரி நல்லா உப்பி எழும்பி வரும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஒரு சைடு வேகிறதுக்கு விட்டால் போதும். ஏன்னா ஃப்ளேம் ஹையில் இருக்குது. இப்போ திருப்பி போட்டு அடுத்த சைடும் ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் வேக விடுங்க. போதும். இந்த அளவுக்கு இருந்தால் பூரி சாஃப்டாகவும் இருக்கும், புஃபியாகவும் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாகிடும். கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் சவுக்க விட்டு வேணால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூரியுமே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தரட்டி சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்படி லேசாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க பூரியை. அப்போது நல்லா உப்பும். இப்போ பார்த்திங்க, இப்போ லேசாக திருப்பி விட்டுருங்க. அடுத்த சைடு வேகட்டும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தால் முதல்ல ஒருத்தருக்காக சாப்பிட வச்சு
அப்போ அது சுட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தட்டில் குருமாவும் இது வச்சிங்கன்னா உங்களோட பூரியும் பலாக்கொட்டை குருமாவும் ரெடி.